மிக்க தாய்மார்களே, தாங்கள் எல்லாம் அவளோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் பல்சுவை கலைஞர் கார்த்திக் அவர்கள் வழங்கும் வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் ஆரம்பிக்கின்றோம். அனைவரும் வந்து எங்களது நாடகத்தினை கண்டுகளித்து அந்த அம்மனின் ஐயனின் அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் வருகை ஆதரவு தருகை நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். Hello. पावन मधुरा निलये पांड्यराज तनये पावन मधुरा निलये पांड्यराज तनये पावराग तारादिग बरदो चक्रद है पावराग तारादिग बरदो चक्रद है देवी मीनाक्षी अम्मा सुगवानी कल्याणी जगजननी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी पांड्य कुमारी भवानी अम्बा शिव पंचमी परमेश्वरी பேசணும் குறைங்க கீபோர்ட்ல கீபோர்ட் கன்னிமூல கணபதி பகவானே சரணம் கந்தனே திங்கார வேலனே சரணம் அன்னை மாளிகைப்புற தம்ம தேவியே சரணம் ஹரிஹர சுதனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா
மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாமலை சபரியிலே மணிகள் சன்னிதானம் மாபெரும் பக்தர்களும் வணங்கிடும் சன்னிதானம் ஓமகள் குடிகள் உரை தீர்க்கும் சன்னிதானம் ஓமகள் மைந்தனி புண்ணிய சன்னிதானம் மாமலை சபரி மணிகள் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விலகிடும் சன்னிதானம் பதினெட்டு படி மீது விலகிடும் சன்னிதானம் விதியை மாற்றி வைக்கும் வீரனின் சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் கவலையை போக்கிடும் கணபதி சன்னிதானம் அவனியெல்லாம் காக்கும் ஐயப்பன் சன்னிதானம் மாமலை சபரி மணிகள் சன்னிதானம் நாதனி சன்னிதானம் பாபரி சன்னிதானம் நாதனி சன்னிதானம் பாபரி சன்னிதானம் நாடெல்லாம் பிரமையில் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனி கணக்கவர் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மனி கணக்கவர் சன்னிதானம் நாடெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாடெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் நாயரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்து எங்கே காத்து காணல நாயரிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்து எங்கே காத்து காணல மணி 7 ஆன பின்ன ஊரடங்கி போனது ஒரு தண்ணி வீடும் தோட்டல பாக்கு பட்டு காத்தோடு போதாத போகில் அக்கறையில் உண்டானாது கொள்ளாம போட்டு கொள்ளூரவாடு இக்கரையில் நாயினிக்கர மேலிருந்து 8 தேச பார்த்து எங்கே காத்து ஆடல மணி 7 ஆன பின்ன போரடங்கி போனது ஒரு தண்ணி வீடும் முத்து கணக்கு வரும் நீரந்தா மாறாம போகாது பாடாது பாதினே சேராம வாழாது தண்ணீர் சென்றினே நம்மூரு கோட்டத்தாமி வாங்க என்ன சேர்த்தாது என்றோடி நீரா என்றோ எழுதி வந்தாச்சு எப்போதும் சொந்தங்கள் போகாது ஆகாது இருக்கிற மேலிருந்து 8 தேச பார்த்து எங்கே காத்து மணி 7 ஆன பின்னும் ஊரடங்கி போனது ஒரு தண்ணி வீடு
தாண்டி என்னோட ராசாத்தி பொன்னாட்டோடு வச்சேனை காப்பாத்தி எங்கே நான் போனா என்ன இன்னும் யாரும் இங்கேதான் உன் பேரை மீது கட்டி உள்ள மாறு மாறுதான் காத்தோடு போகாது என்னாலும் என் வாக்கு பொய்க்காது அமெரிக்கர மீது எட்டு வேத்த பார்த்து இங்கு எங்கே காக்கு ஆடல 7 8 ஆன கூரடங்கே போன பெண் ஒரு தங்கி வீடும் ஓடல அவರಿಗೆ கோமாளி வந்தானையா கோமாளி 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 வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அவரை கோமாளி வந்தேன் சிரிக்க வைக்க முடிக்க வைக்க சிரிக்க வைக்க முடிக்க வைக்க நினைத்து காத்திக்கு வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் ஆட்டமாடி பாட்டு பாட அழகான கோமாளி வந்தானையா நாட்டுக்கு சேவை செய்ய அவரை கோமாளி வந்தேன் ஓட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி ஓட்டார விட்டிறங்கி வந்தேனுங்க ஓட்டாரே விட்டரங்கி வந்தேனாங்க ஓட்டார மோட்டாரே விட்டிறங்கி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து அவங்க புருஷன் அடிப்பாங்க என்ன சொல்ற ஆடு வச்சு கலடி வாசல் வச்சு வெட்டுவாங்க விட்டுடு தம்பி வேணாம் தம்பி அத்தனை வேணும் நம்மள நம்ம விட்டுடு தம்பி இது வேணாம் தம்பி இத்தனை பேரு விடு உங்களை நம்பி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீழல் பண்ணாதீங்க கோமாளி 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 அவரை ஏமாளி ஏமாளி கோமாளி 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 அந்தருக்கு நான் ஒரு ஏமாளி 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 இளையத்தூரா ஒரு கோமாளி ஐயா 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 உங்களை கும்புறண்டா ஒரு பேச்சுக்கு தான்டா சொல்லிட்டேன் இவன் சாமங்களா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லா தொழிலையுமே ஒரு கடமைன்னு ஒண்ணு இருக்கு அதை சரியா நம்ம பண்ண போட்டாரே விட்டறங்கி போதும்லா போதும்லா கோமாளி 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 இவன் ஒரு ஏமாளி 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 இணையத்தூர ஒரு கோமாளி 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 அந்திருக்கு இவன் ஒரு ஏமாளி பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே ஐயா மலை இல்ல பலேன்னு சொன்னேன் பலே வணக்கம் வந்தனம் நமஸ்தே லவ குஸ்கா அருமையான சாப்பாடு ஏற்பாடு சிறப்பான ரசிகர்கள் உண்மையிலே வளர்த்த ஆத்தாக்க தாய் குலங்கள்லாம்
7 மணிக்கெல்லாம் இடம் பிடிச்சிருச்சு. ஆ? ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் விடிகிற வரை இந்த கூட்டம் போகாது. ஏன்னா நம்ம ஆளுகளை பார்க்கையில தெரியும். தம்பி அண்ணே, மற்ற ஊர்ல வேணா இருக்கலாம். சத்தியமா நான் சொல்றேன்னா இந்த நம்ம கிராமத்துக்கு காலவாய் பொட்டல் இல்ல தம்பி. இதோட 2வது முறை வந்திருக்கேன். சரி. ஆமா, உண்மையிலுமே சொல்றேன், நம்ம ஊர் மக்கள் எந்திரிச்சு போக மாட்டாங்க. ஏன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ணே போயிடுவானே நீ நினைக்கிற மாதிரி. தம்பி நீ நினைக்கிற மாதிரி தம்பி, நம்ம ஊர் கிராமத்தை போக மாட்டாங்க. அட போயிடுவாங்க, 12:30 எந்திரிச்சு போயிடுவாங்க. ஐயா போக மாட்டாங்கிறேன். அது எப்படி போக மாட்டான்னு நான் கேட்குறேன். ஒன்று சொல்லட்டுமா? சுற்றி நல்ல பாம்பு குடி இருக்கு, யார் எந்திரிச்சு போக மாட்டாங்க. அப்போ மசுரனை எந்திரிப்பாங்க. நீடா ஆரம்பமே பாம்பு பூரான்னு சொன்னா எப்படி இல்லப்பா, அது எப்படிப்பா? ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் நீங்கள்லாம் முதலாளி, நாங்கள்லாம் தொழிலாளி. அண்ணே மாநில ஏத்தனே அண்ணி கொஞ்சம் அண்ணே கொஞ்சம் ஏற்று கொஞ்சம் வாலிமை நல்லா இந்த குறைஞ்சி வச்சு நாட ஆரம்பிக்கல சூப்பராக இருந்துச்சுண்ணே. இல்லை எனக்கு தான் தொண்டை சரியில்லை, அதுவும் தெரியல. பேரன் வாழ்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்பெடுக்கும் விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்றிருக்கின்ற வட்டார நாடக கலை மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் காசு சென்று மாலையில் வீடு திரும்ப வேசாப்படி மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமிட்டு கிடக்கும் திருட்டு கட்டைகளே உங்கள மாதிரி. ஆமா, மற்றும் காத்து வாடகை ஒண்டி கட்டை. டே மாப்பிள மாப்பிள முத்து, டே டே ஏய் அண்ணன் நீங்க ரெண்டே பிரிஞ்சு உட்காருங்கடா முதல்ல. அமைதி அமைதி என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை நம்ம ஆரம்பிச்சாச்சு. ஆமா, நாடகம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. அனைவரும் பொறுமையா இருந்து இந்த நாடகத்தை கண்டு கழிக்கணும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். இந்த வர்றவங்களாம் அப்படியே அமைதியாக உட்காந்து உங்கள் சத்தம் தான் இங்கே கேட்குது, எங்கள் சத்தம் கேட்காத போல அமைதியாக விடிகிற வரை இருந்து நாடகத்தை ரசிகமான வளர்த்த ஆத்தாக்கா ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் விழா குழுவினர்கள் அத்தனை அன்பு சொந்தங்களையும் வருகை வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நம்மளெல்லாம் காக்கின்ற நம்ம ஊரிலே விட்டிருக்கின்ற அந்த முனீஸ்வரரை வணங்கி கலைப்பணியை துவங்க கேட்ட வரமெல்லாம் தந்திடுவார். அந்த தீராத வினைகளையும் தீர்த்திடுவார். அந்த எல்லை முனீஸ்வரரை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சிடுவோமா? தம்பி பலூனு இங்கே வந்து சத்தம் படியா, ஏயா பேட்டை மறைச்சிட்டு சத்தம் போடுற வாய்ஸ். கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை தருகிறார். கருணாக முருகெடுத்து கருமாறியாகிறார். மகிழகிலே முண்டக கண்ணியம்மா காலவாய்ப்புட்டையில் விட்டிருக்கும் எல்லை முனீஸ்வரர் ஐயா. காலவாய்ப்புட்டையில் விட்டிருக்கும் எல்லை முனீஸ்வரர் ஐயா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாருக்கறிய, அருளை உள்ளத்தோடு அம்மா அருளை வாருக்கறிய. அருணாக உருவெடுத்து கருமாறி அருகி மகிழகிலே முண்டக கண்ணியம்மா. அங்காடு தனிவாலு காமாத்தி அம்மா, அங்காடு தனிவாலு காமாத்தி அம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாருக்கறிய. அருணாக உருவெடுத்து கருமாறி மாரியம்மா புலகு தேவையம்மா. மாரியம்மா புலகு தேவையம்மா. இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்க முத்து மாரியம்மா. இன்னமெல்லாம் தீர்த்தவளே எங்க முத்து மாரியம்மா. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே
கருமாரி அருளே உள்ள தோடுகம்மா அருளே வார்த்தறிய அருணாக உருவெடுத்து கருமாறி மகிழகிலே உள்ளக கண்ணியம்மா அளவாய் புத்தரில் இருக்கின்ற எல்லை முனீஸ்வரரையா அளவாய் புத்தரில் இருக்கின்ற எல்லை முனீஸ்வரரை அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி திருவருளை காண வந்தோம் அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் அவளுக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் செல்வதற்கு குழந்தை வரும் தந்துவிடுவார் அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோடுகம்மா அருளே வாரிதறி நாகம் உருவெடுத்து கருமாறி அணியிறா அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்த கை போட்டு அடி வரும் அதோ கூப்பிட்ட ஓடி வருவாளா காளியம்மா துதி போட்டு அடி வருவாளா அத்த கூப்பிட்டா ஓடி வருவாளா காளியாத்த கை போட்டு அடி வருவாளா அதோ கூப்பிட்ட ஓடி வருவாளா காளியம்மா துதி போட்டு அடி வருவாளா மஞ்சள் முகத்தலகி அத்த வந்துட்டாரா மஞ்சள் முகத்தலகி இரியா நாடகம் வள்ளிதிருமன் நடந்தனே அம்மா அம்மா வள்ளிதிருமன் நடந்தனப்பா நீ பாடுற பார்த்தா மகமாய் முத்தாளம்மன் நட மாதிரில இருக்கு ஏன்னா என்ன சாமி பாட்டு படிக்கப்படாதுன்னு சட்டமா சாமி பாட்டு பாடக்கூடாதுன்னு சட்டம்லாம் இல்ல சரி பாடலாம் சாமி பாட்டு பாடலாம் ஒரு பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்கு வந்துடணும் நீங்க பாடுறத பார்த்தா நம்ம சாமி பாட்டு பாடி நம்ம ஊர்ல மக்களுக்கெல்லாம் சாமி வர்ற மாதிரில நீ பாடுற மாதிரி இருக்கு சாமி வரும்ங்கிறேன் வராதியா ஐயா நீ வேற நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் அட சத்தியமா வராதியா நம்ம ஊர்ல நான் வர வச்சிருவோம்ங்கிறேன் நம்ம ஊர்ல நான் வராதுன்னு நான் சொல்றேன் நமக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கிருவோம் என்ன போட்டி சொல்லு சாமி வந்துருச்சுன்னா சாமி வந்துருச்சுன்னா நீங்க 4 பேரும் உங்க சம்பளத்தை தந்துருங்க சரி சாமி வரலைன்னா ஏன் சம்பளத்தை நான் உங்கள்ட்ட தந்துடுறேன் ஏய் பாரு தம்பி டேய் எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா பேசுறீங்க அண்ணே சூப்பர் கை கொடுங்க. போட்டினா என்ன? போட்டி அதெல்லாம் ஓகே தான் சாமி வந்துருச்சா எங்க 4 பேர் சம்பளம் உங்களுக்கு வேணும் அம்மா அப்படி வரலன்னா உங்க ஒரு ஆள் சம்பளம் மட்டும் நல்லா இருக்குன்னு உன் நியாயம் அண்ணே அதெல்லாம் ஒத்துக்க முடியாது நீங்க சொல்றதெல்லாம் பேச்சுனா அதெல்லாம் நம்பிக்கிட்டு போகணுமா நாங்க சரி அப்படிலாம் போக முடியாதுண்ணே சாமி வந்துருச்சா நாங்க 4 பேர் சம்பளத்தையும் கொடுத்துட்றோம் சாமி வந்துச்சுன்னா நீங்க உங்க 4 பேர் கண்டிப்பா சம்பளத்தை தந்துருங்க ஒரு சாமி வரலன்னா உங்க சம்பளம் உள்ள இருக்கிற 4 பேர் சம்பளம் 5 பேர் சம்பளம் கொட்டாய்க்கு பேசின காசு நைட் ஷீட்டுக்கு பேசின காசு சீனு வண்டி வாடகை எல்லா காசுமே எங்களுக்கு வந்து சேரணும் அது எப்படி இந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போய் நீங்க வீடு டைல்ஸ் ஓட்டணும் டைல்ஸ் ஓட்டணும் பூச்சி பூச வேண்டியது இருக்குண்ணே சரி ரைட் பாப்பா சரி போட்டி தானே அண்ணே உங்க மேல நம்பிக்கை இருந்தா நீங்க இல்ல நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை அவசியம் நம்ம ஊர்ல சாமியை நான் வர வைக்கிறேன் சும்மா அவசியம் சாமி வரும் எல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டு உட்காந்துருக்க அதெல்லாம் மட்டன் சிக்கன் சாப்பிட்டான்னு அவசியம் சாமி வரும் ஐயா ஆண்டவனே மாரியாத்தா தர்மமுனீஸ்வரர் ஐயா சாமி வந்துடும் அப்போதான் இந்த காசை வாங்கி நான் சிட்ட காசு கட்ட முடியும் ஆண்டவனே முத்துமாரி ஐயா ஐயா உங்களை நொடியான தெய்வமா இருந்தா யாருக்கு சாமி வரக்கூடாது சாமி வரக்கூடாது சாமி ஆண்டவனே எல்லை முனீஸ்வரர் ஐயா ஆண்டவனே எல்லை முனீஸ்வரர் ஐயா சாமி காலையில கொண்டு வீட்டு வாடகை கொடுக்கணும் சாமி ஐயா முனீஸ்வரர் ஐயா யாருக்கு சாமி இருந்தா ஏழு ஐயா ஆண்டவனே நொடியான தெய்வம் எல்லை முனீஸ்வரர் ஐயா ஆண்டவனே எல்லை முனீஸ்வரர் ஐயா உங்க காசை தயவு செஞ்சு சாமி வந்துடக்கூடாது வந்துடவே கூடாது ஐயா காலையில எத்தனை தேங்காய் உனக்கு உடைக்கணும் எத்தனை தேங்காய் உடைக்கணும் உனக்கு முனீஸ்வரர் ஐயா என்னடா ஐயா உங்களுக்காக பார்த்து சாமியை வர விடாதீங்க வந்துடக்கூடாது ஐயா எல்லை முனீஸ்வரர் ஐயா எல்லை முனீஸ்வரர் ஐயா 10 சிமெண்ட் மூடை எடுத்து வீடு அவுட்டு செவரு பூச வேண்டி இருக்கு ஆண்டவனே ஐயா முனீஸ்வரர் ஐயா காலையில போயிட்டு நான் லோன் காசு கட்ட வேண்டி இருக்கு நல்லா ஐயா என் பிள்ளைகளுக்கு நான் போய் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமியா வந்துடக்கூடாதுயா நீங்க எல்லாம் ஒரு கவலையை சரி எதுவுமே சொல்றேன் உனக்கு குடும்பமே இல்லையா அவசியம் சாமி வரும் வராதுங்கிறேன் அது எப்படி திருட போறவன்னு சாமி கும்பிடுறேன் காவல்துறை அதிகாரியாகவும் 1 வருஷமா ஒருத்தன் டிமிக்கி விட்டுக்கிட்டு இருக்கா
அவனை பிடிக்கணும்னு அவங்க சாமி கும்பிடுறாங்க. ஆமா. நீங்க பிள்ளைக்கு பீஸ் கட்டணும், நீங்க சாமி கும்பிடுங்க. ஆமா. அவன் குழு காசு கட்டணும் சாமி கும்பிடுற. சாமி எங்கிருத்தியான் பேசு. நீனும் கும்பிடு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி அவசியம் ஆடி வர. நான் வளர்த்த ஐயா அப்படி சாமி வரலாட்டுனா அவசியம் வரும். வரலாட்டுனா தயவு செய்து யாரும் சாமி வரையில யாரையும் பிடிக்காதீங்க, கையை கட்டாதீங்க, காலை கட்டாதீங்க, தெய்வ பக்தியோடு இருங்க. அப்படி எதுவும் சாமி வரலைன்னு வச்சுக்கிறேன். நான் வளர்த்த ஆத்தாக்க என்ன பண்ணலாம்? புருஷனை நினைச்சு பல்ல கடிங்க, அவசியம் சாமி வந்துடும். உனக்கு விடியோட்டு விடும். இப்போ ஆத்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆடி வருவா. தயவு செய்து யாரும் சாமியை பிடிக்காதீங்க அன்பு சொந்தங்களை என்பதை தெரிவித்துக் கொண்டு அமைதியா தயவு செய்து அமைதியா இருந்து ரசிங்க. நீங்க எத்தனை நாடகமோ பார்த்திருக்கலாம். தமிழகத்திலே தலை சிறந்த கலைஞர்களை தேர்வு செஞ்சு இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா கலைஞரையுமே பொறுக்கி எல்லாமே பொறுக்கிட்டேன். ஒரு சங்கத்துல இருந்து பொறுக்கி போட்டிருக்காங்க. அமைதியா இருந்து உங்க சத்தம் கேட்காம எங்க சத்தம் தான் கேட்கணும் என்பதை தர்ம முனீஸ்வரர் ஐயா முத்துமாரி ஆத்தா அவசியம் நமக்கு சம்பளம் உண்டு. லோனு காசு நம்ம கட்டிடலாம். நீங்க காசு எடுங்கண்ணே. அண்ணே காசு எடுங்கண்ணே. டேய் உங்களை தாயா டேய் டேய் அண்ணே தம்பி காசு எடுங்க. டேய் தம்பி. ஹலோ தம்பி லோன் காசு யாரு? ஐயோ கார்த்தி. அப்பா சொல்லுப்பா. அப்பா இரா தம்பி. கார்த்தி உன் மயம் பேசுறான்டா. மயம் எப்படா 11 மணிக்கு எந்த இருடா என்னன்னு கேப்ப. என்னப்பா ஐயா அப்பா கிட்ட பேசுறியா? இந்த கார்த்தி விட்ட பேசணும் பிள்ளை. என்கிட்ட காசு எடுங்கடா. ஆமாப்பா அந்த காரைக்குடி நாடகம். அப்பா சரிப்பா வரல வாங்கிட்டு வரேன். சரி என்ன சரியா இந்த கார்த்தி பெரியப்பா தான். எங்க அம்மா வயசுக்கு வந்துருச்சா? எப்போ வந்துச்சு எங்க அம்மா வயசுக்கு? இந்த வந்துடுற காலையில அப்பா காலையில பாடையில ஏத்திரு. இந்த கைலாஸ் பேசணுமானே ஐயா. நீங்க காசே தரவேணாம்டா. ஆனா அவன் பேசுனா அப்பாயி வயசுக்கு வந்திருக்கான். என்னடா நான் காசு தள்ளினா தள்ளின்னு சொல்லுங்கடா. எங்க அம்மா வயசுக்கு வந்ததுல மொய் வரும்ல. அப்படி ஒண்ணு நாங்க ஒண்ணு இலக்காரப்பட்டு போய் கிடக்கல இங்க. சும்மா என்ன காசு தரலன்னா தரலன்னு சொல்லுங்க. எதுக்கு காசு இப்ப இரியா வர்றேன் என்ன சொன்னோன்ட்ட? சாமி வந்தா காசு தரணும். சாமி வந்தா காசு தரணும்ல. எப்ப தரணும் சொன்னமா? நாளைக்கு தருவேன் பிரியப்பட்டா இல்ல நாளை கழிச்சு தருவேன் இல்ல அடுத்த வாரம் தருவேன், அடுத்த மாசம் தருவேன், அடுத்த வருஷம் தருவேன். நாளைக்கு சௌரியம் எப்ப வேணாலும் நான் வந்து தருவேன். நாளைக்குன்னு சொல்லிட்டாலே அந்த பணம் வராது. நீங்க தரவே அப்படி ஒண்ணு நீ விட்டு கொடுத்துலாம் போக வேணாம். நாங்க ரோசக்காரங்க. நீ காசை வாங்கிக்க. எவ்வளவு வேணும் வாங்கிக்க காசை. சொன்னாங்க தருவோம் வாங்கிக்க. உன் காசு இருக்கு எங்களுக்கு. சரி நீங்க காசு தரேன்னா ஒன்று தரேன். எல்லாரும் ஜோரா ஒரு கைதட்டி கொடுக்குமா வளர்த்து ஆத்தக்கலாம். நல்லா கைதட்டி நல்லா உற்சாகப்படுத்துங்க. ஏன்னா நம்ம ஊர்ல உள்ள தெய்வம் நல்ல சக்தி வாய்ந்த தெய்வம். இன்னும் நம்ம சாமி பாட்டு பாடி ஆட விடலாம். ஆமா ஊருக்காரர் சந்தேகப்பட்டுறக்கூடாது. நோட்டீஸில் வள்ளி திருமணம் போட்டாங்க. இவங்க மகமாய் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம சிறப்பான ரசிகர்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஏன்னா ஒரு பாட்டு முடியும் நல்லா கை தட்டினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். ப்ரெஷரு மனுஷன் பர்த்தே கிடந்தோம்னா இடுப்பை கடுக்கும். சொன்ன உடனே அந்த தங்கச்சி ஓயாம அடிக்குது. ஏன்னா படுத்தே இருந்தோம்னா கை காலு ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுதான். படுத்தே கிடந்தோம்னா காலு மரன்னு கறிக்கணும். இந்த கை எப்படின்னா கை மரன்னு இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊரில் காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சிலை கட்டி ஜாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு. 800 ரூபாயா? பின்னால் நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு கலப்பா. அப்புறம் பயில நோண்டி விட்டாங்க மயிரை பிடிங்கி விட்டாங்கிறது. புருஷன் பிள்ளை அம்புட்டு வேலைக்கிற வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து வெயிலில் கிடந்து சாவேன். அவன் தௌசண்ட்ல 32 ஓட்டை இருக்கும். ஆமா பெண்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த 8 நாளைக்கு கும்மி கொட்டுற எப்படி சந்தோஷமே வேற. அப்படி கும்மி அவர் எப்படி அப்படி தன்ன நன்னானே
பொம்பளை ஆளுக்கு கும்மி விட்டு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க உலக. அப்படித்தானே கொட்டுவாங்க. 10 பேர் கும்மி விட்டானா அதுல 2 பேர் இப்படிதான் பாடுங்க. ஆளுக்கு சுத்தி கலைஞ்சு கலைஞ்சு பாடுவாங்கல்ல. எதை செஞ்சாலும் நம்ம சரியா செய்யணும் அந்த மாதிரி. அப்படி வரத பாருங்கடி அவா செஞ்சு வரத பாருங்கடி. பெரிய பொல்லாத புருஷனை இங்க இல்லடா. ஐயோ டே இங்க இல்லடா. ஐயா ஐயா டே டேய் காலேஜ் டே இங்க இல்லடா. கும்மி ஓட்டையில அப்படி பேசிக்கிடுவாங்க. ஓ கும்மி விட்டுறப்ப பேசுவாங்க. ஆமா ஆமா ஆமா. உட்கார நல்ல சௌரியமா டேபிள் இருக்குல்ல. அது நம்மளால ஆம்பளையால் நுழையா பாரு. எப்படி அவங்க போட்ட கட்டிங்க்கு கன 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 கனன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு. அது பக்கத்துல நின்றுக்குருவேன். நின்றுக்கிட்டு அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அத்தாச்சு அத்தாச்சு அதே என்னது அதே உண்டு. அண்ணன் எங்க இருக்காரு? அண்ணன் வந்தால அண்ணே ஊர்ல வந்தால பலே பலே வந்துட்டாரு. இல்லைன்னா அவங்க சொல்லலாம்னு எதுல அதோட சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன். அப்படி தண்ணா ஒரு 2 ரவுண்டு வருவேன். 3ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஓடுத்துக்கிட்டு முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும். பூசாரி வெறு மாதிரியே முடிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டமுன்னு. இப்போ நம்ம அளவுல அம்புட்டும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் போல சரியா சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இருந்து நாடகத்தை ரசிகனை போய் தவித்து கொண்டு மட்டும் என்ன கரத்திலும் பொன்னகரமாய் விலங்குக்குடிய காரைக்குடி காலவாய் பொட்டல் ஸ்ரீ எல்லைமுனீஸ்வரர் கோவில் 25ஆம் ஆண்டு பூச்சொரிதல் மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியக்குடி ஏ கணேசன் அம்மா கண்ணு குடும்பத்தார்கள் சார்பாக நடத்தப்படும் பிரார்த்தனை நாடகம் சிறப்பாக நடிகர் அனைவரும் காண வருவர்கள். பராப ஆண்டு ஆடி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் குசவன் தனியாவயல் பலராமன் நினைவு மின்னலை கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகர் கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் சீர்நிர்மாணி. பங்கேற்கக்கூடிய நாடகடியர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி தெரியாதவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசுக்குடி ஒரு நடிப்பு சிவேந்தன் அன்பு மாமா புதுவை சேர்ந்த CR சீனிவாசன் அவர்கள் இவரங்கமணியிலே வேலன் வேடன் வருத்தனாக நடிக்க காத்துக்கொண்டார். உரையாடி குயில் ஒன்று குயிலும் கோகிலவாணி அன்பு சௌரி புதுகையை சேர்ந்து அனிதா அவர்கள் வெறுங்கமடையிலே மல்லியாக நடிக்க காத்துக்கொள்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்தானே என்று வெற்றி முறை சுட்டியூர் அன்பொன்னன் புதுகையை சேர்ந்த MP கலைக்கண்ணன் அவர்கள் வெறுங்கமடையிலே நாரதராக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு ஹார்மோனிய சக்கரவர்த்தி அன்புடன் மரங்காபுரியை சேர்ந்து ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் வெறுங்கமடையிலே ஹார்மோனிய பின்பாட்டை சிப்பார்கள். வாய்ஸ் கோச்சியா சங்கீத மேகம் கேட்கும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூரும் காலம் நாளை கீதமே என்றும் புலாவும் நாளை என் கீதம் என்றும் புலாவும் என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் கேட்கும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூரும் காலம்
தூரமே வாழும் காலம் கழிஞ்சு தீபம் பெறராகிறது நீந்தவா போகும் பாதை தூரமே வாழும் காலம் கழிஞ்சு தீபம் பெறராகிறது நீந்தவா இந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே இந்த மூச்சும் எந்த பாட்டும் அணையா விளக்கே ஏழாய் பூமணமே சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூரும் காலம் நாளை எங்கீடு என்றும் புலாவோ நாளை எங்கீடு என்றும் புலாவோ என்றும் விழாவே என் வாழ்விலே சங்கீத மேகம் சிந்தும் நேரம் ஆகாயம் பூக்கள் தூரும் காலம் நன்றி 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 வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்துனர் ரெட்டையாளத்தைச் சேர்ந்த காளீஸ்வரன் அவர்கள் விறகும் இடையிலே மிருதங்கம் தபேலா டோலக் தவுள் செய்ப்பார்கள்.
பாலே 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 ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு மாப்பிள்ளை இருந்தார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் காலை காதலன் காரையைச் சேர்ந்த தினேசன் அவர்கள் 50 ரூபாய் அன்பை பொறுத்து பெருமை சொத்துள்ளார். அன்பண்ணாருக்கு நன்றி நன்றி நன்றி. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் அதிரடி மன்னன் மாப்பிள்ளை சருவலைப்பட்டி சேர்ந்த சூர்யா அவர்கள் விரும்பினை ஆல்ரவுண்ட் செய்ப்பார்கள். கைமுட்டி அடிக்கிறாயா? ரொம்ப சிறப்பாக இசைத்த வாய்ச்சி என்ன புண்ணியம். இவனு நானும் 14 வருஷமா பழக்க வழக்கம். 14 வருஷமா? என்ன சொல்ற? இவங்க வீட்டில் சொன்ன இருப்பா 14 வருஷம் பழக்கங்கிறீ, என்ன பழக்கம்? அப்படி நாடகத்துக்கு வந்த பழக்க வழக்கம். அந்த பழக்கமா? இவங்க வீட்டில் சொன்னா தம்பி நீ தாண்டா உனக்கு தொண்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண காட்சியை பண்ணணும். சரி சொன்னவனா பாரு, தொண்டி பக்கத்துல நம்புதாலைன்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா நம்புதல. அந்த ஊர்ல ஒரு 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளைய பொண்ணு பார்த்தாச்சு. ஏன் தம்பி? அப்ப பொண்ணு பார்க்கல அதானே? 18 வயசுல கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தாச்சு. ஏப்பா அப்ப சீட் எடுக்குமா? நிறைய சீட் எடுத்துருக்கு. 18 வயசுல ஒரு கிளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிஞ்சு. கல்யாணம் முடிஞ்சு சருவலைப்பட்டியில முதல் முடிஞ்சிருச்சு. ஓ அங்க அவ ஊர்ல மறு வீடு மாமியா வீட்டுக்கு வராக நம்புதாலைக்கு. சரி வந்தவனா பாருங்க, மருமையை வந்துட்டாலும் மாமியா ரொம்ப திடவலான சமையல். கறி மீன் இறாலு முட்டை கொட்டை கிட்ட எல்லாம் சமைச்சு சமைச்சவன திங்க தெரியாம தின்னு விட்டேன். ஆர்வ கொளாறுல தின்னவனா வரும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா வயிற்ற கலக்குனா மாமியாட்டை வைப்பி வேலை இடம் கேட்க முடியும்? அது கேட்க முடியாது, சங்கடமா இருக்கும்ல. பக்கத்துல ஒரு பையன் இருக்கு, அவன்கிட்ட கேட்டிருக்கேன் அண்ணன் அண்ணே எங்கிட்டு வெளியே போகலாம். சரி அவன் சொல்லியிருக்கேன் அண்ணன் எங்கிட்ட ஒரு தெப்ப குளம் இருக்கு, ஒன்று ஆலமரம் இருக்கு, சரி அங்கிட்டு போங்கனே வெளியே அப்படின்னு சொல்லு. போனேன் பாரு, அவசரத்துல வேகமா போனவன் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்துட்டு வெளியே இருந்துட்டேன். சரி வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். இங்க வாப்பா, உன் பெருமை ஊர்ல சொன்னாதான் தெரியும். நீ மாமியா விட்டு போன இந்த ஊருக்கு தெரியுமா? சொன்னாதான் தெரியும். வா வா இங்க வந்து உட்காரியா. போனவன் அவசரத்துல வேணுமா போனவன் வேட்டியை தூக்கிட்டு உட்காந்து வெளியே இருந்துட்டேன். சரி வெளியே இருந்துட்டு எந்திரிச்சு நடந்து வந்திருக்கேன். நடந்து வந்திருக்கல, இவனுக்கு ஒரு யோசனை. என்ன யோசனை? எம்புட்டு பீ தான் பேண்டிருப்போம்.
சரி. இங்க வாடா டேய். அவன் எங்கடா? எந்தடா மாப்பிள? அட இங்க வாட. எந்திரா உட்காரியா, உன்னை பார்த்துக்கணும்ல. எம்புட்டு வீ தான் பேண்டிருப்போம்னு போய் பார்த்துருக்கேன். சரி. போய் பார்த்தா அவன் பேண்ட வீய காணாம். ஐயா ஆமா என்ன சொல்ற? அண்ணே போனவன் அவசரத்துல ஆமை மேல பீய பண்ணிட்டேன். ஐயா ஐயோ எனக்கே ஒமட்டுது. ஆமை சும தாங்க முடியாம இழுத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. புள்ள யோசனை பண்ணிட்டாங்க, நம்ம வீதான் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. ஐயோ ஐயோ வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க கறி மீன் முட்டை இறால் மறுபடியும் சாப்பிட்டேன். சரி. சாப்பிட்டோன்னா வரும் மறுபடியும் வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்னன்னு? நம்ம வீதே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி. எங்கன வேண்டாலும் நடந்துரும்னு நடு வீட்டில் பீய பண்ணிட்டேன். ஐயா ஐயா ஐயோ அக்கா அமுதாக்கா ஒன்று போட்டோ எடுத்துக்க நடு வீட்டில் பீ வேண்டவன். இங்க மோரே காமியா வா. பெண்ணு பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி. காசாடா முக்கியம், பேரு தான் முக்கியம். இவ்வளவு கூட்டம் இருக்கா, ஆனா இதுக்கு நம்ம ரசிக்கிறதுக்கு தான் கூடும். ஆமா ஆமா, பேரு தான் முக்கியம், காசா முக்கியம். போய் வாரு பேண்டு திரும்பி வந்து வீட்டில் நடு வீட்டில் பீய பண்ணிட்டேன். பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டாங்க. சரி. இவன் பாரு பீய சுத்தி சுத்தி வரேன். பீய போயிரு பீய போயிரு பீய போயிரு. பீ எந்த ஊர்லடா போயிருக்கு? வறுத்த மீன் வைக்கலன்னு சொல்லி 4 மீனை கொண்டே வச்சிருக்கேன். சரி. பீய போயிரு பீய போகல. போகாம இருக்க புள்ள யோசனை பண்ணிட்டேன், என்னன்னு? முட்டை வைக்கானால போகல. சரி. அப்போ 4 மீனை 4 முட்டையை கொண்டு வச்சு பீய போயிரு போகல. போகாம இருக்க பிள்ளைக்கு ஆத்திரம் வந்துருச்சு. அப்பளம் பாயசம் ஊத்தானால போகலன்னு அந்த பாயசம் அப்பளம் பாயசம் ஊத்தி. ஐயோ பீய போயிரு போகல. பொண்டாட்டி மாமியாலும் கோயிலுக்கு போயிட்டு வரப்போற நேரம். சரி. அங்கிருந்து கோயிலுக்கு போயிட்டு அங்கிருந்து வர இவன் அடுப்பாங்கடையில் போய் இத்தண்டி விறகு கட்டி எடுத்து வந்து ஓங்கிட்டு பீல அடிச்ச காலி பீ தெரிச்சு மாமியா வாயில பீ, பொண்டாட்டி தலையில பீ, வீடுலாம் சந்தனம் தொளிச்ச மாதிரி. அதோட அந்த பொம்பளை பொண்ணு கோச்சிக்கிட்டு போனது. அக்கா வந்து மாமியா வீட்டில் பீ வேண்டவே போட்டோ எடுத்துக்கிறங்க. அமுதா அக்கா, ஆந்தி அக்கா, வெள்ளையம்மாக்கா, மாமியா வீட்டில் பீ வேண்டவே சூர்யா ஆல்ரவுண்டு. வாடா டே நீ எங்கடா குஞ்ச பிடிக்கிறான்? வாடா ஐயா, விடா பத்திரமா வா. காசாடா முக்கியம், பேர் தான்டா. நீ பீ வேண்டது இந்த ஊருக்கு தெரியுமா? இன்னுமே நாடகம் அட்வான்ஸ் கொடுக்கல, அந்த பீ வேண்டால அந்த ஆல்ரவுண்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவா. அதுதான் ஒரு பெருமை. ரொம்ப சிறப்பாக சேர்த்த அன்பு மாப்பிள்ளைக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு தாயும் நன்றியமாய் விளங்கக்கூடிய தாளம் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த நீலகண்டன் அவர்கள் தாளம் சேர்ப்பார்கள். நாடகத்திற்கு சீன் அமைப்பு அறிஞரின் சீன்ஸ் புதுக்கோட்டை என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறை ஒளிபரிக்கும் ஒளிவொலி அமைப்பு கே சதீஷ் ஆடியோஸ் பைக்கெல்லாம் தயவு செய்து எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஏன்னா ஆளு உட்கார கொஞ்சம் அறிஞராக இருக்குது. தயவு செய்து அந்த ரோட்டில் இருக்க பைக்கெல்லாம் எடுத்து அங்கே யாருக்காவது விற்றுருங்க. என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு சிறப்பான ஒளிபரக்கி. ஆமாயா அப்புறம் பொய்யா சொல்கிறேன். நீ அவனோட போட்டோ எடுத்து வச்சுக்க. மாமியார் வீட்டில் பீ வேண்டாம் சூர்யானு ஏற்றி வச்சுக்க. ரொம்ப சிறப்பாக ஒளிபரிக்க சதீஷ் ஒளிபரிக்கி அன்புள்ள ஜாத நன்றி. மற்றும் நீங்களெல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கு அன்பு மைத்தனை மருதங்குடியை சேர்ந்து அன்பு மைத்தனை விஜய் டிவி புகழ், திரைப்பட நடிகர், யூடியூப் புகழ், இன்ஸ்டா புகழ், மருதங்குடியை சேர்ந்த மருதமணி அவர்கள் இவர்கள் மனைகளை பப்புனாக நடித்து காத்து கொண்டிருக்கிறார்கள். தெரிவித்துக் கொண்டு ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய தாரகை, நடன பேரொளி, புதுவையை சேர்ந்த ராணி அவர்கள் இவர்கள் மனைகளை டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனைக்க மானே மாக்குயில அடிமத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனை மானே மாக்குயில அடி நானே மாக்குயில அட கஞ்சமாடு கம்பளத்தா அட கஞ்சமாடு அட கம்பளத்தா இனிக்கிற ஆடி வாத்த கத்தடி அடி குந்த தெத்தடி ஆடி ஆகுயில ஆடி ஆகு
சிறப்பாக சித்த அன்புடன் சார்ந்த நன்றியை தெரிந்து கொண்டு மற்றும் உங்கள் முன்னால் என்று உங்கள் அன்பையும் மாத்திர காத்து கொண்டிருக்கும் திணையத்துறை சேர்ந்து கார்த்திகராஜா பப்புல் காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றோம். நன்றி என்று கலந்த கொட்டகை அமைப்பு MSP பன்னீர்முத்து காரைக்குடி அன்புடன் சார்ந்து நன்றி என்று கலந்த வணக்கத்தை பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அளிக்கின்ற இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் காலவாய் பொட்டல் காரைக்குடி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிற நாடக அமைப்பாளர் அன்புடன் கார்த்திக் புதுக்கோட்டை இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமல்ல, எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு சிறப்பாக அமைத்து தருவார்கள். நாடகம் மட்டுமல்ல, ஆடல் பாடல் கிராமிய நிகழ்ச்சி தப்பாட்டம் கோலாட்டம் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அன்னை புதுக்கோட்டையை சேர்ந்து கார்த்திக் அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள், சிறந்த முறையில் அமைத்து தருவார்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கணும். நன்றி அன்றை கலந்த வணக்கம் 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 ஆயிட்டு உள்ளே போயிட்டு பொம்பளை பிள்ளை வர சொல்லுவேன். ஏன்னா பொம்பளை பிள்ளை வந்தாத்தே உங்களுக்கு கலன்னு இருக்கும். ஏன்னா நம்மளை பார்க்கல உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். அதனால் லேடிஸ் வந்தாத்தான் அந்த இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு என்பதை தெரிவித்து கொண்டு நம்ம அவர்கள்லாம் எந்திரிச்சு போக மாட்டாங்க. எந்திரிச்சு போனாலும் ஒரு ஆளாத்தான் தம்பி பாட்டு 1:30 போயிடுவோம், உள்ளே போயிடுவோம். அம்மன் கோயில் போனோமா 2 வரி பாட்டு கத்திட்டே இருக்காங்க. ஹலோ நாடகத்திலே வீடியோ கூட எடுத்து பாசமிகு அன்பண்ணன் கோமாளி ரசிகன் நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புடன் கனியவர்களுக்கு சார்ந்து நன்றி. நம்ம நாடக எந்த மாவட்டம் எந்த வட்டம் எந்த கிராமத்தில் நடக்கும்னு பேஸ்புக் ஐடியில கோமாளி ரசிகன் அப்படி அந்த ஐடியில பாத்தீங்கன்னா காலையில ஒரு 10 மணிக்குள்ள வந்துடும் எங்க நாடகம்னு வரலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடக கலை உலகம் யூடியூப் சேனல் அன்புடன் கனியவர்களுக்கு சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு விடியும் வரை பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறை அன்பு அவர்களை வருகை எங்களது நாடக குழுவினர் சார்பிலும் விழா குழுவினர் சார்பிலும் வருகை என வரவேற்றுக் கொண்டு எங்களது கலைப்பணியை துவங்குகின்றோம். வணக்கம் உள்ள போயிட்டு லேடிஸ் வர சொல்லு என்பதை தெரிவித்துக் கொண்டு அவனது ஆத்தாக்க தாய் குளங்கள்லாம் ரொம்ப செழிப்பமா இருக்காங்க. உண்மையிலே எல்லாரும் அமைதியா இருந்து, ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் பெண்கள் மாதிரி ஒற்றுமையா வாழ முடியாது. அப்படி சொல்லுது. ஏன்னா ஒற்றுமையின் கண்கள் யாருன்னா நம்ம தாய் குலங்கள் தான். எப்படி சொல்றீங்க? ஒரு விஷயத்தை சொன்னோம் இருக்கானுங்க காலையில் போடு. நம்ம பெண்கள்கிட்ட என்ன ஒற்றுமை தெரியுமா? எப்படி? காலை ஒண்ணுக்கு இருக்க போனாலும் 10 பேர் தான் எந்திரிச்சு போங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்கணும்னாலும் 10 பேர் தான். கல் பைப்புல தண்ணி பிடிக்கிற லேசா கொடை மட்டும் இடிச்சிட்டு வச்சுக்க. உன்னைய தெரியாடி இந்த ஊர் பிரசிடண்ட் நீ தான் வச்சிருந்த. ஆமா, இந்த கிளர் கோட நீ பைக்கில் திரிஞ்ச திடுன்னு உன் லட்சணம் தெரியா உன்னைய ராவாருவேன். சரி அக்கா மாவட்ட பிள்ளை நான் போட்டு அவன் மண்டை உள்ள வர பேசுங்க. அப்படி நான் வளர்த்த ஆத்தாக்கள் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. கலை ஒரு பொறுமையின் பொசிஷன் பெண்கள் தான். தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சிருக்கான் நைட்டுக்கு மட்டும் சொல்லு. கலை விடியுமுனே சிங்கப்பூர் சீனா துபாய் லண்டன் போயிடும். நம்ம வரைக்கும் அப்படி இல்லை. நம்ம ஆண்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா 1 வருஷம் வந்தாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆம்பளை வரைக்கும் என்ன ஒன்று ஒரு கட்டிங்கை காட்டும் கட்டிங் கூட போச்சுன்னா குமார் பொண்டாட்டி நான் தான் வச்சிருக்கேன் இவனா வாய் விட்டு மாட்டிக்கிடுவேன். நம்ம ஆளுகிட்ட உள்ள ஒற்றுமை அதுதான். அதனால் என்பதை தெரிவித்துக் கொண்டு அதுவும் இந்த ஆடி மாதம்லாம் இனிமேல் ரொம்ப தெய்வ பக்தியாக இருக்குங்க. பார்த்தா அந்த 8 நாளைக்கும் சாமி கும்பிட்றது, அந்த ஆதிபராசக்தி அந்த முத்துமாரி அம்மாவெல்லாம் வேண்டிக்கிட்டு அந்த தெய்வ கடாட்சத்தோடு இருக்குங்க வளர்த்தா. அதனால் தெய்வத்தை அனுக்கிரகத்தில் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக வாழ என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதி தூங்கணும். நன்றி. என்னைகள் பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி கொட்டாங்கூச்செடி நீ கொட்டாங்கூச்செடி மலமலனு ஜலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி அழகே உன்ன மனைவியாக்கவா கணவனை கையை பிடிக்கணும் கண்ணத்துல உம்மா கொடுக்கணும் கணவனை கையை பிடிக்கணும். பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி கணவனை கையை
வாசிக்கிறேன் என்னைய பார்த்து. என்னைய பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா? நீ வேலை பார்க்க மாட்ட, வேலை வாங்கி தான் பழக்கம் போல. நான் எதுல குத்திக்கிறேன்டா, உனக்கு என்னடாப்ப வெள்ளக்க மாதிரி உனக்கு பிஞ்சு போகும். ஆன கடையே சைக்கோ பையல மூஞ்சி மோர கடையை மாதிரி நல்லா இது மாதிரி. எங்கள் அண்ணன் ஏறி வரா அண்ணன் மோர கடையை பற்றியெல்லாம் இல்லையா? என்னது தங்கச்சிக்கு என்ன தொங்குது? போடா, நீ படுத்துற பாடு தாங்க முடியல. ஏன் நேற்று நீ திறக்க மாட்டேன்ட்ட, நீ தான் வாயை திறக்க மாட்டேன்ட்ட. நான் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், நீ தான் திறக்க மாட்டேன்ட்ட. ஒருத்தன் நானால என்னை போட்டு கொலையாக கொள்றேன். அதை பற்றி யாராவது என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? ஆமாம் சரி. என்ன காலிசு எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களெல்லாம் பார்த்து எவ்வளோ நாளாச்சு. ஆமா ஆமா உண்மைதான், ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன மணிமாமா? ஆயா என்னப்பா? என்ன மணிமாமா? என்னம்மா நல்லா இருக்கியா? வெள்ளை கலர் சட்டை பளிச்சுன்றீங்க, இன்னைக்கு ஹாப்பியா இருக்க போல? இல்லையா, எப்பவும் போலதான். எப்பவும் போலதானே? வைக்காத, பார்க்க முடியல. சரி அப்படி வைக்காத. என்ன அண்ணே ஏண்டா வெண்ண யாராடா பார்த்து கேட்குற? அப்ப என்கிட்ட இருந்தா ஏன் அத்தா அத்தரமா வாரியா மருதமணி தாயா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? மாமா வாயில பிஎல்இ போட்ட வந்தானாடா நீனு? அண்ணே நிக்கிதா நிக்கிதா? நம்பரு முன்னாடி நீ வய பின்னால ரொம்ப நன்றி. என் ரசிகர் உனக்கு பிடிக்காதே
எவனுக்கும் வந்துருச்சுடா அப்பக்கப்பா. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன், நாளான கண்ணி பொண்ணு நானும் வாடாத ரோஜா கண்ணு. பூங்குயிலே பூங்குயிலே எத்தனை நாளான காத்திருந்தேன். முதல்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் குடுறா குடுறா குடுறான்னு. நீங்க தான் எடுத்து கொடுத்தா வச்சு விளையாண்டுட்டா இருப்பான். நான் என்ன பந்தையா வச்சுட்டு வந்திருக்கேன் அவன் ஆளு மாதிரி. இல்லைங்க நான் அதை கேட்கலங்க, வேற எதை உள்ள எதுவும் வச்சிருந்தேன் எடுத்து கொடுக்க சொன்னேன். செருப்பு தான் கிடக்குது உள்ள. கிழிக்காம அவன் விட மாட்டாங்க. நான் வந்து கிளப்பணும், நீ அது வரை இருக்கணும். இரு சுடுதண்ணியை பிடிச்சி ஊத்துறேன். கையா நீட்டி கணவனோட பேரெழுதி அவர் காலை வேற பிடிச்சி இருக்கிறாருங்க. கால் வெளியே மேலது. டேய் என்ன என்னடா பண்ண சொல்ற? குண்டிக்கு வாசிக்கிற அண்ணன் இவர் தான், பார்த்துக்குங்க. போய் அவனுக்கு பொறாம அவர் எப்படி வாசிக்கிறாங்க என் குண்டிக்கு. ஆனா நீங்களும் பாருங்க எடுத்துக்கிறீங்க நல்ல அண்ணன் நல்ல. ஆனா நீங்க வேற அன்னைக்கெல்லாம் காலை தூக்கி ஆட சொன்னாப்புல நான் தான் மாட்டேன்ட்டேன். ஆமா நீங்க மாட்டேன்ட்டு தான் சொல்லுவீங்க. ஏன் நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி? ஆமா நீங்க தங்கச்சி அவ அண்ணன். நான் தங்கச்சி அவர் அவர் அண்ணன் நல்ல தங்கச்சி. ஒரு வயித்துல தான் பிறக்கல. ஆமா நான் அண்ணன் அவர் தங்கச்சி, அவர் அண்ணன் நான் தங்கச்சி. கையா நீட்டி பச்சை கணவனோட பேரெழுதி பெருமையா சொல்லிக்கிறீங்க. நீ தான் போயிட்டு தான் ஒரு தடவை அண்ணையா போக கூடாதியா? அண்ணன் தான் கூப்பிடுறாரு உன்னை. அதுக்கு
ஏய் எங்கேயா புள்ள முண்டுது இப்பதான் முண்டுச்சா முடுக்கு முடுக்குன்னு முணுக்கு முணுக்குன்னு முண்டுச்சா அது அரை போத நாயே